அத்தியாயம் 3 3 நெருப்பு விளக்குகள். வழுதி இளமாறன், கார்த்திக், மீனா மற்றும் இளங்கோவன் ஆத்ம எந்திரத்தின் சக்தியைக் கண்டறிந்த பின்னர் சோழ நாட்டின் பழைய கோயிலுக்கு பயணம் செய்தனர். அவர்களின் புதிய இலக்கு பொன்னம்பலம் கோயில், ஒரு பழைய சோழர் காலக் கோயில். அதன் உள்ளே ஆத்ம எந்திரத்தின் முழு சக்தியை கட்டுப்படுத்தும் ஞானம் மறைந்துள்ளது. இந்த கோயில் மிகவும் பழமையானது. இங்கே பல இரகசியங்கள் இருக்கின்றன என்று இளங்கோவன் எச்சரித்தான். அவர்கள் கோயிலின் முன் நின்றபோது அதன் கோபுரம் மேகங்களைத் தொடும் உயரத்தில் இருந்தது. கோயிலின் வாசலில் பலிபீடத்தின் அருகே முளைவேல் ராஜன் நின்றார். அவரது வாள் பளபளப்பாக விழுந்தது. இந்த கோயிலுக்குள் நுழைய நீங்கள் சோதனைகளைத் தாண்ட வேண்டும் என்று ராஜன் கூறினார். என்ன சோதனைகள் என்று வழுதி கேட்டான். முதலில் நீங்கள் 3 நெருப்பு விளக்குகளை ஏற்ற வேண்டும். அவை உங்கள் தூய்மை, தைரியம் மற்றும் ஞானத்தை சோதிக்கும் என்று ராஜன் விளக்கினார். கோயிலின் முதல் கூடத்தில் ஒரு பெரிய நந்தி சிலை இருந்தது. அதன் முன் ஒரு நெருப்பு விளக்கு இருந்தது. இந்த விளக்கை ஏற்ற உங்கள் மனதில் தூய்மை இருக்க வேண்டும் என்று ராஜன் சொன்னார். வழுதி முன்னேறி விளக்கின் முன் மண்டியிட்டான். அவரது ஆத்ம எந்திரம் விழுந்தது. விளக்கு தானாகவே பற்றியது. நீங்கள் தூய்மையானவர் என்று ராஜன் புன்னகைத்தார். 2ஆம் கூடத்தில் ஒரு புலி சிலை இருந்தது. அதன் வாயில் இருந்து தீப்பிழம்பு வெளியேறியது. இந்த தீயைத் தாண்டி விளக்கை ஏற்றுங்கள் என்று ராஜன் கூறினார். கார்த்திக் முன்னேறினான். அவரது கைகள் நடுங்கின. ஆனால் மீனா அவனைத் தள்ளிவிட்டு தீயை நோக்கி நடந்தாள். அவளது ஆத்ம எந்திரம் ஒரு கவசத்தை உருவாக்கியது. தீ அவளைத் தொடவில்லை. விளக்கு ஏற்றப்பட்டது. நீங்கள் தைரியசாலி என்று ராஜன் மீனாவை பார்த்து சொன்னார். 3ஆம் கூடத்தில் ஒரு பாம்பு சிலை இருந்தது. அதன் நாக்கு ஒரு விளக்கை பிடித்திருந்தது. இந்த விளக்கை ஏற்ற நீங்கள் சரியான மந்திரத்தைச் சொல்ல வேண்டும் என்று ராஜன் சொன்னார். இளங்கோவன் முன்னேறி தனது சுவடியில் இருந்து ஒரு மந்திரத்தை ஓதினான். பாம்பின் வாய் திறந்தது. விளக்கு ஏற்றப்பட்டது. நீங்கள் ஞானம் நிறைந்தவர்கள் என்று ராஜன் சொன்னார். அவர்கள் கோயிலின் உள் அறைக்குள் நுழைந்தனர். அங்கே ஒரு பழைய சங்கு மற்றும் ஆத்ம எந்திரத்தின் சித்திரம் செதுக்கப்பட்ட சுவர் இருந்தது. இந்த சங்கு ஆத்ம எந்திரத்தின் இருப்பிடத்தைக் காட்டும் என்று ராஜன் சொன்னார். சங்கு ஊதியதும் ஒரு ஒளிக்கோடு வெளிப்பட்டு கிழக்கு திசையை சுட்டிக்காட்டியது. அடுத்த இலக்கு கடல்கரை குகை என்று வழுதி சொன்னான். பொன்னம்பலம் கோயிலின் இரகசியத்தை கண்டறிந்த பின்னர் கிழக்கு கடற்கரையை நோக்கிப் பயணம் செய்தனர். சங்கு ஊதியதால் வெளிப்பட்ட ஒளிக்கோடு அவர்களை ஒரு மர்மமான கடற்கரை குகைக்கு அழைத்துச் சென்றது. குகையின் வாயிலில் நெய்தல் வள்ளி என்ற இளம்பெண் அவர்களை சந்தித்தாள். இந்த குகையில் நுழைய முடியாது என்று வள்ளி எச்சரித்தாள். இங்கே கடல் மடந்தையின் சாபம் இருக்கிறது. அவள் கோபத்தால் இந்த குகை மூடப்பட்டது. வள்ளியின் எச்சரிக்கையை புறக்கணித்து வழுதி குகைக்குள் நுழைய முயன்றான். திடீரென கடல் அலையிலிருந்து மாபெரும் நண்டு ஒன்று வெளிப்பட்டது. அதன் கண்கள் சிவப்பாக விழுந்தன. இது கடல் மடந்தையின் பாதுகாவலன் என்று வள்ளி கூச்சலிட்டாள். கார்த்திக் தன் கத்தியை உருவினான். மீனா பிராண சக்தியால் ஒரு நீர்த்தடையை உருவாக்கினாள். வள்ளி தன் ஈட்டியை எறிந்து நண்டின் கண்களை குறிவைத்தாள். வழுதி ஆத்ம எந்திரத்தின் ஒளியால் அதைத் துரத்தினான். குகையின் உள்ளே பழைய முத்துக்குளிப்பவர்களின் ஓவியங்கள் செதுக்கப்பட்டிருந்தன. ஒரு சுவரில் பழைய தமிழ் எழுத்துகளில் ஒரு செய்தி இருந்தது. கடல் மடந்தையின் சாபம் தீர்க்க 3 முத்துக்களைக் கண்டுபிடி. இந்த குகையில் பழைய முத்துக்கள் மறைந்துள்ளன. அவற்றைக் கண்டுபிடிக்க வேண்டும் என்று இளங்கோவன் சொன்னான். முதல் முத்து குகையின் தரையில் புதைந்து கிடந்த ஒரு பழைய ஓடுவில் இருந்து முத்தை எடுத்தனர். 2ஆம் முத்து ஒரு நீரோடையின் அடியில் முத்து மறைந்திருந்தது. வள்ளி நீந்தி அதை எடுத்தாள். 3ஆம் முத்து ஒரு சிற்பத்தின் கையில் பிடித்திருந்த முத்தை வழுதி ஆத்ம எந்திரத்தின் சக்தியால் பெற்றான்.
3 முத்துக்களையும் குகையின் மையத்தில் உள்ள பலிபீடத்தில் வைத்தபோது ஒரு பெரிய ஒளி வட்டம் தோன்றியது. கடல் மடந்தையின் ஆவி தோன்றி, என் சாபம் தீர்ந்தது என்று கூறி மறைந்தது. குகையின் ஆழத்தில் ஆத்ம எந்திரத்தின் 2ஆம் பகுதி வெளிப்பட்டது. இந்த சக்தியை கடல் மடந்தை பாதுகாத்தாள். இப்போது இது உங்களுடையது என்று வள்ளி சொன்னாள். வழுதி, கார்த்தி, மீனா மற்றும் நெய்தல் வள்ளி கடல்கரை குகையிலிருந்து வெளியேறி மலைநாட்டுக் காடுகளுக்குள் நுழைந்தனர். இந்த காடுகள் பழங்கால வேடர் குலத்தினரின் புனித தலமாக இருந்தது. மரங்களின் இடையே பழைய தமிழ் மந்திரங்கள் செதுக்கப்பட்ட கற்கள் காட்சியளித்தன. இந்த காட்டில் ஒவ்வொரு மரமும் ஒரு ஆவியைக் கொண்டுள்ளது. நாம் மரியாதையுடன் நடக்க வேண்டும் என்று வள்ளி எச்சரித்தாள். காட்டின் ஆழத்தில் வேடன் முருகன் மற்றும் அவரது குழுவினர் வழுதியைச் சூழ்ந்தனர். இந்த காட்டில் நுழைய நீங்கள் 3 சோதனைகளைத் தாண்ட வேண்டும் என்று முருகன் கூறினான். என்ன சோதனைகள் என்று வழுதி கேட்டான். முதலில் நெருப்பின் சோதனை, 2ஆக நீரின் சோதனை, 3ஆக மரத்தின் சோதனை என்று முருகன் விளக்கினான். முதல் சோதனையாக அவர்கள் ஒரு தீக்குழியின் முன் நிறுத்தப்பட்டனர். குழியில் பழைய மந்திர எலும்புகள் எரிந்தன. இந்த தீயைத் தாண்டி புலித்தோலின் மீது நடந்து செல்லுங்கள் என்று முருகன் சவால் விட்டான். மீனா முன்வந்தாள். அவளது ஆத்ம எந்திரம் ஒளிர தீயின் வெப்பத்தைத் தாங்கியது. அவள் புலித்தோலின் மீது நடந்து தீயைத் தாண்டினாள். நீ வெற்றி பெற்றாய் என்று முருகன் முதல் சோதனையை ஒப்புக்கொண்டான். 2ஆம் சோதனையாக அவர்கள் ஒரு வெள்ளம் ஓடும் ஆற்றை அடைந்தனர். நீரின் நடுவில் ஒரு பழைய கல்மண்டபம் இருந்தது. இந்த ஆற்றைக் கடந்து கல்மண்டபத்தில் உள்ள முத்திரையை எடுக்க வேண்டும் என்று முருகன் கூறினான். கார்த்திக் நீந்த முயன்றான், ஆனால் வெள்ளம் அவனை இழுத்தது. வழுதி ஆத்ம எந்திரத்தின் சக்தியால் நீரை பிளந்து கல்மண்டபத்தை அடைந்தான். 3ஆம் சோதனையாக ஒரு பழைய வேம்பு மரத்தின் முன் நிறுத்தப்பட்டனர். மரத்தின் அடியில் ஒரு பாம்பு சிலை இருந்தது. இந்த மரத்தின் இலையை பறிக்க பாம்பின் கோபத்தை தணிக்க வேண்டும் என்று முருகன் சொன்னான். இளங்கோவன் தனது சுவடியில் இருந்து ஒரு மந்திரத்தை ஓதினான். பாம்பின் சிலை வாய் திறந்து ஆத்ம எந்திரத்தின் இறுதிப் பகுதியை வெளியிட்டது. சோதனைகள் முடிந்ததும் முருகன் வழுதியை மரியாதையுடன் வரவேற்றான். நீங்கள் தமிழரின் வீரத்தை நிரூபித்துள்ளீர்கள். இதோ ஆத்ம எந்திரத்தின் இறுதிப் பகுதி என்று அவன் ஒரு பழைய வெண்கலப் பெட்டியை கொடுத்தான். பெட்டியைத் திறந்த வழுதி ஆத்ம எந்திரத்தின் முழு சக்தியை உணர்ந்தான். இப்போது வீரபாண்டியனை எதிர்கொள்ள தயாராகுங்கள் என்று வள்ளி எச்சரித்தாள். வழுதி இளமாறன், கார்த்திக், மீனா, இளங்கோவன் மற்றும் நெய்தல் வள்ளி ஆகியோர் ஆத்ம எந்திரத்தின் முழு சக்தியை ஒன்றிணைத்தனர். அவர்கள் வேர்ப்படக்கை வீரபாண்டியன் இருந்த பழைய அரண்மனைக்குள் நுழைந்தனர். அரண்மனையின் உள்ளே வீரபாண்டியன் தனது படைகளுடன் அவர்களை எதிர்பார்த்து நின்றான். வழுதி, நீங்கள் இங்கே வந்துவிட்டீர்கள். ஆனால் இந்த சக்தி எனக்கு சொந்தம் என்று வீரபாண்டியன் கர்ஜித்தான். இந்த சக்தி தமிழரின் பாரம்பரியம். இதை நீ அழிக்க முடியாது என்று வழுதி உறுதியாக பதிலளித்தான். வீரபாண்டியனின் படைகள் வழுதியைச் சூழ்ந்தன. கார்த்திக் தன் கத்தியை உருவினான். மீனா பிராண சக்தியால் ஒரு கவசத்தை உருவாக்கினாள். இளங்கோவன் தன் வேலால் படைகளைத் தாக்கினான். நெய்தல் வள்ளி தன் ஈட்டியை எறிந்து படைகளைத் துரத்தினாள். நாம் ஒன்றாக நிற்க வேண்டும் என்று வழுதி கூச்சலிட்டான். அவர்கள் ஒன்றாக சேர்ந்து படைகளைத் தோற்கடித்தனர். படைகள் தோற்ற பின்னர் வீரபாண்டியன் தனது பழைய ஈட்டியை எடுத்தான். அவனது கண்களில் ஒரு பழைய கோபம் இருந்தது. வழுதி, இந்த சக்தி எனக்கு சொந்தம் என்று அவன் கர்ஜித்தான். வழுதி தனது ஆத்ம எந்திரத்தின் சக்தியைப் பயன்படுத்தி ஒரு ஒளிக்கவசத்தை உருவாக்கினான். அவனும் வீரபாண்டியனும் மோதினர். ஈட்டியும் ஆத்ம எந்திரமும் ஒளியில் மோதின. இந்த சக்தி தமிழரின் பாரம்பரியம். இதை நீ அழிக்க முடியாது என்று வழுதி உறுதியாக பதிலளித்தான். இறுதியில் வழுதி தனது ஆத்ம எந்திரத்தின் சக்தியால் வீரபாண்டியனைத் தோற்கடித்தான். வீரபாண்டியன் தன் ஈட்டியை கீழே போட்டான். நீ வெற்றி பெற்றாய் வழுதி. ஆனால் இந்த சக்தியை நீ கட்டுப்படுத்த முடியுமா என்று வீரபாண்டியன் கேட்டான். இந்த சக்தி தமிழரின் பாரம்பரியம். இதை நான் கட்டுப்படுத்துவேன் என்று வழுதி பதிலளித்தான்.
வீரபாண்டியன் தோற்ற பின்னர் அவன் தனது பழைய பகைமையை விட்டுவிட்டான். நான் தவறு செய்துவிட்டேன். இந்த சக்தியை தவறாக பயன்படுத்த முயற்சித்தேன் என்று அவன் ஒப்புக்கொண்டான். வழுதி அவனை மன்னித்தான். இனிமேல் நாம் ஒன்றாக இருந்து இந்த சக்தியை பாதுகாக்க வேண்டும் என்று அவன் சொன்னான். முடிவு: வழுதி மற்றும் அவனது நண்பர்கள் ஆத்ம எந்திரத்தின் சக்தியை பாதுகாக்க ஒப்புக்கொண்டனர். அவர்கள் தமிழரின் பாரம்பரியத்தைக் காக்க ஒன்றாக பயணம் செய்தனர். வழுதி இளமாறன் ஒரு புதிய வீரனாக உருவானான். அவனது பயணம் தமிழரின் வீரத்தையும் நாணத்தையும் உலகிற்கு பறைசாற்றியது. வணக்கம் நண்பர்களே. இந்த கதையை நீங்கள் ரசித்திருந்தால் உங்கள் லைக் மற்றும் கமெண்ட் மூலம் தெரியப்படுத்துங்கள். இன்னும் பல அதிசயமான கதைகளுக்காக சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.